ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா செய்யவே கூடாது. ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். திருவண்ணாமலை புனித மலை. உலகை பரமேஸ்வரனே இந்த பூமியில மலை வடிவத்தில் வீற்றிருக்கிறதா நம்பப்படுற மலை. கொடிய நோய்களை தீர்க்கிற மூலிகைகள் நிறைஞ்ச மலை. சித்தர்களும் யோகிகளும் வசிக்கிறதா நம்பப்படுற மலை. ஈஸ்வரனே எல்லாத்துக்கும் உயர்ந்தவன்னு நிரூபிக்கப்பட்ட தலம். சிவபெருமானோட பஞ்சபூத தலங்கள்ல ஒன்னா இருக்கிற திருவண்ணாமலைய நினைச்சாலே முக்தி கிடைக்குங்கிறது நம்பிக்கை. முழுக்க முழுக்க கற்களை அடுக்கி கட்டப்பட்ட பழமையிலும் பழமையான கோயில். அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற திருவண்ணாமலை. இந்த மலையை சுற்றி வந்து வழிபடுறது சிறப்பு. அண்ணாமலையாரை சுற்றி வந்து வணங்குறதா நினைச்சு 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை நம்பிக்கையோடு சுற்றி வருவாங்க பக்தர்கள். அதுக்கு கிரிவலம்னு பேர். இந்த திருவண்ணாமலை காப்பு காடுன்னு அறிவிக்கப்பட்டு வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு. மலை மேல யாரும் ஏறக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மலையை பாதுகாக்கிற நோக்கத்துல தான் இந்த கட்டுப்பாட்டை விதிச்சிருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். திருவண்ணாமலையில மாதந்தோறும் திருவிழாக்கள் களை கட்டும். அதுல கார்த்திகை மாதம் நடத்தப்படுற மகாதீப திருவிழா தான் ஹைலைட். அதுல காலையில கோயில்ல பரணி தீபம், சாயங்காலம் மலை மேல மகாதீபம் ஏத்துறது அந்த திருவிழாவோட ஹைலைட். இந்த திருவிழா நடக்கிற நாட்கள்ல மகாதீபம் ஏத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறவங்க மட்டும் மலையேற அனுமதிக்கப்படுவாங்க. அவங்க கூட பொதுமக்கள்ல லிமிட்டான ஆட்கள் வரைக்கும் போக வனத்துறை அனுமதி கொடுக்கும். அதுக்கு பிறகு 11 நாட்கள் தீபம் எரிஞ்சதுக்கு பிறகு மலை மேல பரிகார பூஜை நடத்த அர்ச்சகர்கள் போவாங்க. இது தவிர யாருக்கும் எப்பவும் மலை மேலே ஏற அனுமதி இல்லை. இதை நல்லா தெரிஞ்சிருந்தோம் கும்பலா சில பேர் மலை ஏறி இருக்காங்க. மலையை சுத்தி இருக்கிற குடியிருப்புல வசிக்கிறவங்க இதை பத்தி வனத்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. தடையை மீறி மலை ஏறினதால அந்த நபர்கள் கீழே இறங்கும் போது அவங்கள வனத்துறை டீம் அப்ரோச் பண்ணாங்க. மாவட்ட வனச்சரக ஆபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் விசாரிச்சாங்க. மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தென் அமெரிக்காவை சேர்ந்த ஆலே ஆண்ட்ரூ. அவரோட இருந்தவங்க ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அண்ணாமலையாரை வழிபட வந்தோம். ஈஸ்வரனே மலையா இருக்கிற அந்த மலை உச்சிக்கு போய் வழிபட விரும்பினோம். அதுக்காகத்தான் மலை ஏறினோம்னு சொல்லியிருக்காங்க. மலை மேல இருக்கிற கடவுள் பாதத்தை தரிசிக்கிறதுக்காகத்தான் போனோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மலை காப்பு காடா அறிவிக்கப்பட்டிருக்கு. வனச்சட்டத்தை மீறி ஏறினா குற்றம்னு வனத்துறை ஆபீசர்கள் சொன்னப்போ தடை இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 7 பேரோட விவரங்களையும் கலெக்ட் பண்ணிக்கிட்ட வனத்துறை ஆபீசர்ஸ் இனிமேல் மலை மேல ஏறக்கூடாதுன்னு வான் பண்ணி அனுப்பினாங்க. திருவண்ணாமலை மலை மேல ஏற தடை விதிச்சிருக்கிறத பத்தி மலையை சுத்தி அறிவிப்பு பலகை வைக்கணும். அப்படி வைக்காததால தான் ஃபாரினரும் பக்கத்து ஸ்டேட்காரங்களும் மலை மேல ஏறி இருக்காங்க.